எடா கோபி ஓட்ட விட்டு தாப்பால் இல்லை ஆரங்கில வந்தா சப்பட்டி கொள்ளணும் நோக்கிட்டு கூட போயா அப்படிமே. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? உதிரி பூக்கள்னு சொல்லலாமா, சோறில்லாத சித்திரங்கள்னு சொல்லலாமா, ஒரே ஒரு கிராமத்திலே எவ்வளவு படங்கள், ஒரே ஒரு கிராமத்துல வந்து கவர்மெண்ட் அவார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லி அவார்டே வாங்குனீங்க. நான் ஒரு லூஸ் மாதிரி இருப்பேன், நான் அறிவாளி, அது வெளியே தெரியாது. ஏதோ ஒரு சரி சரிண்ணா. உதிரி பூக்கள் அழகிய கண்ணி உறவுகள் நீ அந்த பாட்டு, நானும் பேபி அஞ்சு, அடியாடு பூங்குடியான்னு ரஜினிகாந்த் தோல்ல உட்காந்துக்கிட்டு நானும் அனுதரா ஸ்ரீராம் அவங்களும் படம். இப்ப இருக்க நடிகர்கள் கூட ஒரு ஆசைப்படுவாங்க, சே சிவாஜி ஐயாவை நாங்க பார்த்தது கூட இல்ல, ஒரே ஒரு படம் வருவேன். நீங்க சிவாஜி சார் கிட்ட 10 படம் நடிச்சிருக்கீங்க, ரஜினி சார் கூட ஒரு 5-6 படம் மேலேயே நடிச்சிருக்கீங்க. 8 படம் சூப்பர். கமல் சார் கூட, பாக்கியராஜ், விஜயகாந்த் அண்ணன், நம்ம விஜயகாந்த் அண்ணன். விஜயகாந்த் இந்த படம் நடிச்சு நெஞ்சில் துணிவு இருந்தால் பண்ணிருப்பீங்கல்ல? நெஞ்சிலே துணிவு இருந்தால், அலை ஓசை, அமுதகானம், பட்டணத்து ராஜாக்கள், சிவந்த கண்கள், ஆட்டோ ராஜா, நிறைய படம். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? எல்லா படமும் லைனா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சூப்பரா. எப்படி? நான் தமிழன். கடைசியா எனக்கு தெரிஞ்சு நீங்க சிட்டிசன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தலைமகன் பண்ணீங்க. பெருசா படங்கள் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கிட்ட ஆக போகுது படங்கள் பண்ணி. இருந்தாலும் இப்பயும் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் அந்த ஒரு முகம் ஞாபகம் இருக்கு, உங்களோட வசனம் ஃபெமிலியர் ஃபிகர்ல என்னுடைய சந்தோஷத்துக்குரியவர்கள். சரி சரி. இப்போ எப்படி ஒரு வடிவேலு விவேக ரசிக்கிறாங்களோ, அந்த காலத்துல கவுண்டமணி, காஜா ஷரீப். ஆமா ஆமா. ஒரு படத்துல நீங்களும் கவுண்டமணி சார் அந்த பீடி புடிச்சினே நடிச்சிருப்பீங்க. அது ஃபேமஸ், நல்ல காமெடி. அது சுவரில்லாத சித்திரங்கள். சுவரில்லாத சித்திரங்கள். ஆனா இப்ப இவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க அந்த டைம்ல, இருந்தாலும் வெளியில பார்த்த உடனே எல்லாரும் உங்களை ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க தானேன்னு சொல்லிட்டு சொல்ற படம் இது அந்த நாளுக்கு அந்த கோபி தான். எடா கோபி ஓட்ட விட்டு தாப்பால் இல்லை ஆரங்கில வந்தா சப்பட்டி கொள்ளணும் நோக்கிட்டு கூட போயா அப்படிமே. சரி, இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ நடிகர்கள் கூட சின்ன வயசுல எதுக்கு நீங்க நடிக்கிறீங்கன்னா, நான் சின்ன வயசுல இப்ப நடிச்சா ஃபியூச்சர்ல நான் ஹீரோ ஆயிடுவேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, இப்போ 80ஸ்ல நீங்க நடிக்கும் போது சின்ன பையனாவே இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிட்டீங்க. அப்ப எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, நல்லா இருக்கியா, அழகா இருக்க, கலரா இருக்க, இவ்வளவு சூப்பரா வச்சிருக்க, நீயும் ஹீரோவா நடிக்கலாம்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஒரு மனிதனுக்கு கலர் முக்கியம் இல்லை, திறமை முக்கியம், மனது முக்கியம். இதுதான் உண்மை. ஃபேக்ட், நாட் ஜோக்ஸ், ரியலி. ஓகே. சோ அந்த ஒரு ஹீரோ கனவு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் ஹீரோவை நினைக்கிறேன், நான் காமெடியன். அது காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சிரிப்பு மக்களுக்கு உண்டாக்கிட்டு நம்ம வந்து சோகத்தில் இருந்துடணும். அந்த மாதிரி இப்போ லைஃபே ஓடுது, சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா நிறைய காமெடியனோட வாழ்க்கை சொல்லுவாங்க, காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ். யா கண்டிப்பா காமெடியனோட வாழ்க்கையில தான் இன்னும் நிறைய ட்ராஜடி இருக்கும், அவங்க வாழ்க்கையில நிறைய சோகங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் முள்ளுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு வெளியில இருக்கவங்களும் சிரிக்க வைப்போம். உங்க வாழ்க்கையும் அப்படிதானா? என் வாழ்க்கை அப்படி இல்லை, அப்படியாதான். என் வீட்டு வாசல்ல 4 கம்பெனி கார் வந்து நிற்கும். பாரதி ராஜா, மணிவண்ணன், பாக்கியராஜ், திருலோகச்சந்தர், பெரிய பழைய டைரக்டர். எங்கள் அப்பா சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு கிளப்புவார், தம்பி கிளம்பு, இந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பார். நைனா என்ன பொருளான்ற அப்படிம்பா. தம்பி போப்பா, நீ உழைச்சாதான் நம்ம வீடு உழவு ஏறும். உங்க வீட்டில் அப்போ சின்ன வயசுல நீங்கள் தான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கை தர போறீங்க. நான் அப்படிதான், நீங்கள் எவ்வளோ பேர் நடிகர், நாங்கள் என்னென்ன. ஸோ அப்படி சொல்லும் போது சின்ன வயசுல இருந்து ஒரு பண கஷ்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கையில குடும்ப சூழல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ நான் சம்பளம் இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம்ல எல்லாம் படங்களுக்கு? புதிய பார்வை படத்தில் 1500 ரூபா சம்பளம். பெரிய குளம், தேனி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே வைகை டேம்னு ஒன்று இருக்குது, அங்கே தங்க வச்சுட்டாங்க. ரத்தி அக்னிகோத்தியுடைய தம்பியா, இதயம் போகுதே, அவர் பாக்கியராஜ் சார் கர்ச்சிப்பை போட்டுருவார். உடனே அவங்க பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு என்னை இருப்பாங்க. அதுக்கப்புறம் உதிரி பூக்கள், அப்புறம் நிறைய படங்கள், இந்த சூரியராசருங்க, கவுண்டமணி கூட 300 படம் நடிச்சிருக்கேன். 3 தலைவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன். யார் யாரு? எம்ஜிஆர் ஐயா, கருணாநிதி ஐயா, ஜெயலலிதா. 3 சீஃப் மினிஸ்டர் கிட்டே 3 முதலமைச்சர்கிட்ட வாங்குது, எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய நேரத்துல என்ன ஆகும், இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆகுறாங்க, 2 கட்டத்திலும் நடுவுல மாட்டிப்பாங்க. ஒண்ணு அவங்களால வந்து பெரியவங்க மாதிரியும் நடிக்க முடியாது, ரொம்ப சின்னவங்க மாதிரியும் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, நடுவுல மாட்டிப்பாங்க. இப்ப நீங்க சம்சாரம் அது மின்சாரம், உங்க கேரக்டர்லாம் அந்த மாதிரிதான். நீங்க நினைச்சதுல ட்ரௌசர் போட்டாலும் உங்களை நம்புவாங்க, பெரிய பேண்ட் போட்டாலும் உங்களை நம்புவாங்க. சிட்டிசன் படத்துல பேண்ட் போட்டுத்தானே வருவேன். சுப்பிரமணி உன்னை ஏமாத்திட்டாங்க, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வருவேன். என்னெல்லாம் சொல்லல எனக்கு புரியலையே. சுப்பிரமணி என்ன அந்த சிட்டிசன் அஜித் சூப்பர், அந்த கெட்டப்ல பயங்கரமா இருக்கும். அதுல கருப்பை போட்டாங்க, அதான் கருப்பு வாயிலெல்லாம் அந்த போட்டு கெட்டப்பே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கா? ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல யாரோ வராங்க, புதுசா நடிகர்கள் வராங்க, கோடிகள்ல சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கார் பங்களான்னு வாங்குறாங்க. நம்ம 300 படம் நடிச்சிருக்கோம், அதுல 300ல இப்ப இருக்க இதெல்லாம் 20 நாள் படம் ஒன்னாவே அது வந்து சூப்பர் ஹிட், சில்வர் ஜூப்ளி மாதிரி ஒரு கணக்கு.
ஆனா அப்போ உங்ககிட்ட வீட்லயே எவ்வளவு அவார்டு இருக்கும்? 175 நாள், 200 நாள்னு. 200 அவார்டு பரன் மேல வச்சிருக்கேன். ஆ. புதிய வார்ப்புகள், சோழா சித்திரங்கள், உதிரி பூக்கள், சம்சார மின்சாரம் எல்லாம் மூட்டை கட்டி மூட்டை போட்டு கட்டி பரன் மேல வச்சிருக்கேன். ஒரு அழகா அடக்கியாச்சும் வைக்கலாம்லண்ணே. அடக்கி வச்சா எவனாவது எடுத்துட்டு போயிடுவானு. நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க நடிகர்கள் எல்லாம்? கடைசியா எப்ப பாத்தீங்க, அவங்க கிட்ட பேசுனீங்க? இந்த போன மாசம் நடிகர் சங்க உறுப்பினர் கூட்டம் நடந்தது. ஆனா இப்ப நீங்க ஒன்னும் காடூர்ல தான் லைஃப் மெம்பர். ஓகே ஓகே. 97 எடுத்துட்டேன். லைஃப் டைம் மெம்பர் நீங்க. அப்ப 300 ரூபாய், இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய். பா. அது காட் கிஃப்ட், அவ்வளவுதான். சரி சரி சரி. உங்களுக்கு அது ஒரு வருத்தம் எப்ப இருந்துச்சுன்னா? நிறைய பேர் கேட்பாங்களா, இப்ப உங்க சொந்த உறவினர்கள் சரி இல்ல வெளியில பாக்குறவங்க, சார் என்ன சார் நீங்க எவ்வளவு நல்ல நடிகர், ஏன் சார் சினிமா விட்டீங்க, ஒழுங்கா படம் நிறைய நடிக்கலாம்ல சார், ஏன் சார் விட்டீங்கன்னு கேட்டா குடும்ப சூழல் சொல்லுவீங்க. இருந்தாலும் நிறைய பேர் அது பண்ணுவாங்கல்ல, குடும்பத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு படங்களும் நடிச்சிருக்கலாம். இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு தடவை பிரியாணி சாப்பிடலாம், தினம் பிரியாணி சாப்பிட முடியுமா? அந்த கோட்பாடுகள் தான். நான் நடிச்சிட்டேன், வாழ்ந்துட்டேன். வெளிநாடுகள்லாம் போயிட்டு கச்சேரி பண்ணியிருக்கேன், ஆர்டர் பாடல், ஸ்டார் நைட், நட்சத்திர பெரிய பெரிய நடிகர்லாம் வந்திருக்காங்க. நம்ம கூட போயிட்டு டான்ஸு, காமெடி, டான்ஸ் ஆடுவீங்க ஸ்டேஜ்ல? ஐயம் டான்ஸர். ஒரு 2-3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்துடுவேன். மூச்சு யாரு அந்த டைம்ல யார் நான் கூட்டு போவீங்க? ஸ்டார் நைட்னா ஜெய்சங்கர், ஜேம்ஸ் பாண்ட், ஜெய்சங்கர், ராஜேஷ், அந்த வெந்நீராடை மூர்த்தி, ஏஇ மனோகர், ஜில்பா தலைவன் ஒருத்தருப்பான, சூராங்கனி சூராங்கனி அந்த பாட்டு பாடுவார்ல அவர், சரோஜா தேவி அம்மா, குன்னக்குடி வைத்தியநாதன், சிஐடி சவுந்தலா, விஜயலலிதா, இருக்கிற பழைய ஆர்டிஸ்ட்லாம் பண்டல்லாம் நாடகம், நகைச்சுவை, பேட்டி, காம்பேரிங், அந்த மாதிரி பண்ணி ஓடும். ஆனா இப்போ நீங்க சினிமாவை விட்டு வேண்டாம்பா, வெறுத்து வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல பெருசா, அதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுன்னா, ஒரு விஷயத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னா அதுக்கு காரணம் அதுல நடந்த ஏதாச்சும் ஒரு கசப்பான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் நடந்து தப்பா நடந்ததா அதை விட்டு வெளியே வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு ஏதாச்சும்? கசப்பான விஷயம் இல்ல, நானா அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நீங்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி அது கரெக்டா வரலன்னு விட்டுட்டீங்களா? எனக்கு நான் அதாவது பிளஸ் பாயிண்ட் வேற, மைனஸ் பாயிண்ட் வேற. நான் தோல்வி அடைஞ்ச காரணமே உயரம் கம்மி. இதே உங்கள் உயரம் வச்சுங்களேன், நான் ஹீரோ. கலர் முக்கியம் இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே, மனது தான் முக்கியம்னு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதோட அவாய்ட் பண்ணிட்டேன், அவ்வளவு. யாராச்சும் உங்களை அந்த சினிமா டைம்ல இந்த உயரத்தை வச்சு கிண்டல்லாம் நடக்குமா அந்த டைம்ல? நிறைய பேர் நடத்துவாங்க, வெளியே சொல்லக்கூடாது. என்ன தவக்கலை மாதிரி இருக்காங்க? தவக்கலை இன்னைக்கு இல்லை, நான் இருக்கிறேன். தவக்கலை தெரியுமா? சிங்காரி சரக்கை, நல்லது, நல்ல மனிதன். அவரும் ஒரு டான்ஸ் ட்ரூப்லாம், என் ட்ரூப்லாம் வந்து ஆடி இருக்காரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே ஒதுக்கிட்டேன். அப்படியே. சரி சரி. ஏன்னா சினிமா உங்களுக்கு யாரோட மரணம் ரொம்ப பாதிச்சுதுன்னா, உங்க கூட நடிச்சவர் இவரோட மரணம் என்ன ரொம்ப பாதிச்சுதுன்னா யாரும் சொல்லுவீங்க? விஜயகாந்த் அண்ணன், கரண்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு ஞாபகம் இல்லை. கரண்டில் வந்து விஜயகாந்த் அண்ணன் சந்தன மாலை போயிட்டு போட்டு, அண்ணன் தவறல, தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கே கண் கலங்காதவன், கண் கலங்கிடுச்சு. ஆனா நிறைய நடிகர்கள் இப்ப சொல்லுவாங்க, 80களில் அவ்வளோ கொடி கட்டி பறந்தோம்ப்பா, ஆனா எங்களால பெருசா பணம் சேர்க்க முடியல, நிறைய ஏமாத்திடுவாங்க, தரம் காசுன்னுவாங்க, நிறைய படங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கோம். நீங்க அது மாதிரி பணம் விஷயமா ஏமாந்துருக்கீங்களா? என் வீட்டில் செக்கு இவ்வளோ இருக்கு, 500 ரூபா 1000 ரூபா செக் கொடுப்பானுங்க. பேங்க்ல போனால் இல்லைம்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கராராக கேட்டால் அடுத்த படத்தில் நம்மளை போட மாட்டானுங்க. அவங்களுடைய லைஃப், இன்னும் 5000 ரூபா கேட்குறேன்னா 2000 ரூபா கொடுத்தா இன்னொரு நடிகர் இருப்பான் கீழே. அது நமக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, ஏதோ நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கடந்த கால வாழ்க்கையில் சில வருஷம் நடிக்காமல் வந்து இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சு 3 படம் பண்ண. வழக்கமாக இது போன்ற ஆக்டர்ஸ் வராங்க, படங்கள் சில நடிக்கலன்னா அவங்க மேலே நிறைய விதமான குற்றச்சாட்டுகள்லாம் வெளியே சொல்லுவாங்க. அதில் சொல்கிறது இப்போ காயா ஷெரீஃப் அண்ணன் ஒரு குடிப்பழக்கத்துக்கு இதுவாயிட்டாருப்பா, அதனால ஒரு பெருசாக படங்கள் வரல சொல்கிறவங்க வாங்கி கொடுத்தாங்களா? ஆட்டோமேட்டிக் டம்ளர் வாங்கி கொடுத்தாங்களா? என் காசு நான் உழைக்கிறேங்க. என்னுடைய உழைப்பு, என்னுடைய உயர்வு, என்னுடைய துணிவு, இதுதான் முக்கியம். ஆனா இது ஒரு காரணம் இல்ல வெளியில சொல்றது, குடிப்பழக்கம், அதனால ஒரு ஷூட்டிங்கு போக மாட்டாரு. குடிப்பழக்கம்னா நீங்க பேட்டி கொடுப்பேனா? இது எதிர்கட்சியின் சூழ்ச்சி, அராஜக வார்த்தைகள். என்னை அழிக்க நினைப்பவர்கள் அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆஜாசர் என்னைக்கும் இப்படியே இருப்பேன்.
எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு உங்களோட ஃபேமஸ் வசனம் ஒண்ணு பேசி காட்ட முடியுமா உங்க ரசிகர்களுக்காக? சுவரில்லா சித்திரங்கள் படத்தில் கவுண்டமணி, நான் டெய்லரு, அந்த குட்டி காஜா போடுவேன். போடும்போது பேரிச்சம்பழம் அந்த அங்குஸ்தான் பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சு தின்னுக்கிட்டு இருப்பேன். கலாபடி சிங்கர் வருவார். ஏன் அவனை திட்டுற சின்ன பையனை, வாய் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் வச்சுருக்கானே. பேரிச்சம் பழமா கவுண்டமணி உடனே அப்பி அடித்து வெளியே போடா, இடைய விட்டு போடான்ட்டுருவார். அடுத்த நாள் வந்து எதிரில் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பேன். ஏய் வேணாண்டா வேணாண்டா அப்படிம்பாரு. ஒரு சின்ன பையன் போவான், டேய் நீ நாசமாக போகிறா, யோ குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளோ பரவாயில்லையா அப்படின்பேன். உடனே அடிக்க ஓடுவார். அது ஒரு நல்ல காமெடி. சம்சாரம் அது மின்சாரத்துல உங்களுக்கான லவ் ட்ராக்கே அழகா ஆரம்பிச்சு அப்படியே உங்களை ஏமாத்திட்டு கல்கட்டாக்கு ஓடி போயிடுவாங்க. ரொம்ப மனசு கஷ்டம். என் காதலி கல்கத்தாலேருந்து வந்தவ, என் காதலி என் காதலிக்கு கல்தா கொடுத்துட்டு கல்கத்தா போயிட்டா. அதில் 2 வார்த்தைகள் வரும். விசு ஐயா போட்டார். வனவில்ல சின்ன புள்ள வளைக்க பார்க்குது, ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட நினைக்கிது, சிறகொன்று முளைக்கும் முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி. அருமையான வாலி, அருமையான பாட்டு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பாட்டு, 2 வரி. படம் நல்லா சூப்பராக ஓடிச்சு. இன்னைக்கு ஐயா இல்லை விசு ஐயா நல்ல மனிதன். திரும்ப காஜா ஷெரீஃப் அவர்கள் அந்த ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும். நீங்க மாஸ்டரா இருந்தாலும் சரி, மிஸ்டரா இருந்தாலும் சரி, என்னைக்குமே ஒரு சூப்பரான ஒரு நடிகர். தாத்தாலாம் இல்ல, எங்களுக்கு எப்பவுமே நீங்க அந்த ஒரு இடைய கோபி தானே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயஹிந்த்.